மட்டன் குஸ்காவா. பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் உதய். இந்த பக்கம் கலை. பிக் பாஸ் தக்லைஃப் ஷோக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றோம். நீங்க எஸ். எல்லாரும் பேட்மேன் சார் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. பட் யா ஆனா என்ன பண்றது, ஒரு கலை. அவரு கொஞ்சம் உடம்பு முடியல. சோ அதனாலதான் கண்டிப்பா வந்து நாளைக்கு உங்க நியூ இயருக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸோட ஒரு வராரு உங்களுக்கு. சோ கண்டிப்பா அது நடக்கும். அதனால அது வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லா இந்த இதுதானே, என்ன சொல்றது, கேம்ஸ் தானே. சோ அதனால நம்ம வந்து பேசிடலாம். சார்லாம் வந்து ஒரு டஃப் ஆக்சுவலி இன்னைக்கு சாரோட இதுக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேரு. ப்ரோமோ பார்த்துட்டு நம்ம அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா வெயிட்டா இருக்கு அப்படின்ட்டு. கவலைப்படாதீர்கள், நாளைக்கு கண்டிப்பா வந்து இதையும் சேர்த்து ஒரு பேசுவாரு. சோ சொல்லுங்க, எப்படி போச்சு ஷோ? எப்படி போச்சுன்னா ஒரே அடித்தடியா போச்சு. பட் பிஃபோர் தட் நம்மள வந்துட்டு ஒரு 2, 3 பேர் வந்து நம்ம சேனல்ல என்ன சொல்றாங்க, என்னோட கமெண்ட் எல்லாம் போடவே மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க எல்லா கமெண்ட்டுமே போடுவோம். ஆனா என்ன லைவ் கமெண்டே காணோம். சோ ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா போட்டுன்னு இருக்காரு. உதய் ப்ரோ, ஐ நோ யூ வோன்ட் அக்ரி பட் திவ்யா இஸ் லீடிங். இவ்வளவு நேரமா ஃபேட்மேன் சார் ஐ நோ யூ வோன்ட் அக்ரின்னு போட்டிருந்தாரு. இப்போ உதய் ப்ரோ மாத்திட்டாரு. அவங்க லீட் பண்ண நாங்க ஏன் அக்ரி பண்ணாம இருக்க போறோம்? அதான் ஐ நோ யூ வோன்ட் அக்ரி பட் திவ்யா இஸ் லீடிங் மோஸ்ட் போல்ஸ் ரைட் நோ அண்ட் வினோத் அண்ட் பார்வதி நெக்ஸ்ட். இஷ்யூஸ் இன் திஸ் கேம் பட் ஓட்டர் பேஸ் பிரெட்டி சாலிட். கரெக்ட். ஆக்சுவலா இந்த 3 பேர் தான் அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது திவ்யா இருந்தாங்க. மத்தியானம் பார்க்கும்போது, இப்ப பார்க்கும்போது திருப்பி வினோத் மேல வந்தாரு. லாஸ்டா வினோத் தான் மேல இருக்காருன்னு நினைக்கிறேன். சபரி பாபு எனக்கு தெரியல. ஆனா யார் வந்தா நமக்கு என்ன? நம்ம என்ன யாருக்கா சப்போர்ட் பண்றோமா? இல்ல நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாரும் நம்மள இரிட்டேட் தான் பண்றாங்க. இந்த சீசனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு பார்த்த ஆடியன்ஸ் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்னர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சரி, இந்நேரம் பார்வதி ஃபேன்ஸ் எல்லாம் மூட்டையை கட்டு ரிட்டர்ன் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யார் இல்லையே, இவங்க 2 பேருக்கு பார்வதி பிடிக்காதுன்னு. அப்படிலாம் இல்ல, நம்ம வந்து நேர்மையா சொல்லிடுவோம். பார்வதி வந்து இன்னைக்கு என்ன பார்வதி நல்லது இருக்கோ, பார்வதி பக்கம் என்ன உண்மையிலே பாசிட்டிவ் இருக்கோ அதை நாங்க சொல்லுவோம். நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்குன்னு தான் சொல்லுவோம். நீங்க இருக்கீங்கிறதுக்காக மாத்திலாம் சொல்ல முடியாது. ஓகே, இன்னைக்கு கண்டென்ட்ல போயிடலாம். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த டாஸ்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். ஒரு ப்ரோமோ வந்து 10 மணிக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓகேவா? எடுத்தோடனே இந்த கேம் ப்ரோமோ வந்தோடனே நானும் ஆஹா கேமா, இன்னைக்கு எப்ப பார்த்தா நம்ம லைவ் பார்க்க சொல்றாங்க, இன்னைக்கு லைவ் பார்க்கலான்னு டிவி வச்சேன். ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 9:50 10 மாற்றம் வைக்கிறேன். எல்லாம் சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி 10:30 பார்த்தேன், 11க்கு பார்த்தேன், 11:30 பார்த்தேன், 12க்கு பார்த்தேன், 1க்கு பார்த்தேன், 2க்கு பார்த்தேன். கிட்டத்தட்ட 2:15க்கு தான் இந்த லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு, அது லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லிட்டு அந்த கேட்டை ஷட் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி ஏரியால எல்லாம் ரெடி பண்ண சொல்லி 2:15 2:30 தான் ஆரம்பிச்சாங்க. காலையில ஃபுல்லா ஒண்ணுமே இல்ல. டெய்லி எப்படிதான் லைவ் பாக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. பட் காலையில பேசினதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாண்ட்ரா பார்வதி பேசினது ஒரு பக்கம் இருந்தது. பார்வதி விக்ரம் பேசினது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் கம்ருதீன் வந்து வினோத் கிட்ட பேசினது இருந்தது. அதேதான் அந்த குட் டச் பேட் டச் என்ன வச்சு கண்டக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதே ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது. நம்ம ஆல்ரெடி இந்த 8வது இடத்துல இருக்க இந்த படத்தை பத்தி சாரி 8வது இடத்துல இருக்கிற படத்தை பத்தி நிறைய பேசினதால அடுத்த இடமான 6வது இடங்கிற மாதிரி இதுல எனக்கு சொல்றதுக்கு வேற என்ன இருக்குன்னு தெரியல. அதான் அதே விஷயம் திருப்பி திருப்பி அதே போட்டு பண்ணிச்சிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அது பாஸ் ஆகி விக்ரம் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. பார்வதி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கம்ருதீன் வந்து அவ்வளவு டீப்பான ஆள் இல்ல, அவனுக்காக அவ்வளவு டைம் இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே நெக்ஸ்ட் மூவ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த டிடிஎஃப் டாஸ்க் பத்தி போயிடுவோம். இந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்துட்டு நேத்து வந்து ரொம்ப பிசிக்கலி டயரிங்கான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நின்னாங்க. அதுல வின் பண்ண சுபிக்ஷாவும் அரோராவும் 6 hours 17 minutes நின்றுருக்காங்க. இப்போ நினைச்சாலே கஷ்டமா இருக்குது. ஏன்னா எப்படி அவ்வளவு நேரம் நின்னாங்கன்னே தெரியல. கம்ருதீன் எல்லாருமே, பார்வதி நின்னது முதல்ல போன ஃபியூ தவிர மத்த எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ராத்திரி 2:30 மணி 3 மணி வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்ல அரோராக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு டைட்டான இது போச்சு. பிக் பாஸ் எல்லாருமே சொன்னாரு, கமருதீன் கால் எடுத்தப்பயும் சொன்னாரு, அதெல்லாம் போச்சு. சோ அதுல சுபிக்ஷா வின் பண்ணாங்கல்ல, அதை நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கேம்ல சுபிக்ஷா வின் பண்ணுது. சோ டிடிஎஃப்ல முதல்ல ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. அது எப்படி இருந்தது? சோ ஆக்சுவலி வந்து நிஜமாவே அந்த பொண்ணு நிப்பாளான்றத வந்து தெரியல யாருக்குமே. அந்த டாஸ்க் கொடுக்கும்போது, என்டூரன்ஸ் டாஸ்க் கொடுக்கும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே பசங்க வின் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் அந்த ஒரு என்டூரன்ஸ் அவங்களால தாங்க முடியும், சொன்னா ரொம்ப நேரம் வந்து லாங்கா நிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சர்ப்ரைசிங்கா வந்து சுபிக்ஷாவும் அரோராவும் நின்னது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. சுபிக்ஷா வந்து நிஜமாவே அவங்க நின்னதை பார்த்து நான் என்ன நினைச்சேன்னா, இல்ல இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் தான் நிக்கும், அதுக்கு மேல எல்லாம் தாங்காதுன்ற மாதிரி ரொம்ப ஆடிக்கிட்டே தான் இருந்தா. கடைசியில பார்க்கும்போது சுபிக்ஷா போது ஓகே பரவாயில்லப்பா, இவ்வளவு ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டு இத்தனை வாரம் என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. அரோரா நிறைய மீம் கண்டென்ட் நிறைய கிடைச்சது இந்த சுபிக்ஷா அரோரா வச்சு. அந்த அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா நான் இன்ஸ்டால இருக்கும்போது என்ன வந்ததுன்னா, வினோத் வந்து பீட் பாக்ஸிங் பண்றதை பார்த்துட்டு இருப்பாரு சுபிக்ஷாவை. அதை போட்டுட்டு இந்த டாக்டர்ல அந்த கிளைமேக்ஸ்ல கட்டி வச்சிருவாங்களா எல்லாரையும்,
அண்ணா ஹெட்பெட்லயா இருக்கீங்க கர்த்தரேன்னு போவார்ல யோகி பாபு அந்த மாதிரி வினோத்தை வந்து எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க. அப்புறம் அரோரா பாடும்போது ம். ஸோ அந்த மாதிரி பண்ணியா இருந்தது. பட் அது அவங்க நின்னவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இப்படின்னு ம். ஃபைனலா ஜெயிச்சிட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டிடிஎஃப்ல வந்துட்டு நான் நினைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்த உடனே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் முதல் டாஸ்க்லயே ஃபர்ஸ்ட் வந்து 9 பாயிண்ட் வந்துட்டு வச்சுக்கோங்களேன். ம். எல்லாருமே வந்து செகண்ட் ரவுண்ட்ல அந்த பர்டிகுலர் ஆள் மேல டார்கெட்டடா இருப்பாங்க. முதல்ல அவனை கரெக்ட். முடிச்சு விட்டுறணும். ம். அவன் மேலயும் செகண்ட் இருக்கவன் மேலயும். ஸோ ம். முதல் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் முதல் அண்ட் ரெண்டாவது டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்டு ஒரு ஃபோர்த்து அந்த மாதிரி வந்துக்கணும். அப்புறம் ம். மூணாவது மேட்ச் வரும்போது திருப்பியும் ஒரு செகண்ட் தேர்டு ஃபோர்த் அந்த மாதிரி ஏதாவது வந்துக்கணும். திடீர்னு லாஸ்ட் 2 இருக்கும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வந்துடணும். அப்பதான் ம். எல்லாரும் பாப்பானுங்களே. டேய் நம்ம மேல இருக்கவனை பார்த்தோம் கீழே இருக்கவனை பார்த்தோம் நடுவுல ஒருத்தன் அப்படியே சைலண்டா வந்துட்டானே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போனோம். ம். கிட்டத்தட்ட விக்ரம் அப்படிதான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். முதல் டாஸ்க்ல பாதியில இறங்கி வந்துட்டாரு. செகண்ட் டாஸ்க்ல செகண்ட் வந்தாரு. ஸோ சுபிக்ஷாவை முதல்ல முடிச்சு விட்டாங்க. அதுல ம். ஜெயிச்ச சுபிக்ஷா மேல டார்கெட்டடா இருந்தாங்க. முதல்ல ஈஸியான டார்கெட்டுங்கிறதால முதல்ல அடிச்சிட்டாங்க. சின்ன பொண்ணு. ம். அவங்களால கவர் பண்ண முடியல. அவங்க அந்த டாஸ்க் முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் உங்களுக்கு எப்படி இருந்தது கேட்கும்போது? இந்த பால்ஸ் நிறைய குடுத்துருவாங்க. இல்ல பிளாக் பால் இருந்தா அவங்க அவுட். கோல்டு பால் இருந்தா 50% எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. என்னன்னா, அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல தெரியுது நம்மளுக்கு. சண்டை போட்டு தான் வந்து இந்த கேம் வரும்ன்றது வந்து அந்த டாஸ்க் வந்து டிசைட் பண்ணவங்கனாலே அவங்களுக்கே தெரியும். ஓகே ரொம்ப நாள் ஆச்சு யாருமே அடிச்சுக்கல. சரி டாஸ்க் மூலியமா கொஞ்சம் கை கலப்பா வந்து அடிச்சுக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்ன மாதிரி தான் லைக் அது பிளான் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா வந்து அதுல நம்ம அந்த டாஸ்க்ன்னு எடுக்கும்போது கண்டிப்பா அத நம்ம சொல்லியே ஆகணும். எனக்கு பாரு அண்ட் கம்ருதீனோட அந்த கோவங்கள் வெளிப்பாடுகள் வந்து அதுல எனக்கு உடன்பாடே இல்ல. ஒன் பிளஸ் யாருக்குமே அது உடன்பாடு இருக்காது. நான் இதுல யார் மேல தப்பு சொல்வேன்னா கம்ருதீன் மேலதான் நான் சொல்லுவேன். சோ ஏன் அப்படின்னா 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. சோ ஒருத்தவங்க வந்து ட்ரிகர் பண்றாங்கன்னா ஒருத்தவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. ஓகேயா? சோ அந்த இடத்துல வந்து யாரோட எமோஷன்ஸ் வந்து அதிகமா அங்க பிளாஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இங்க நம்ம பார்க்கணும். சோ பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாலுமே ஆக்சுவலி அது பார்வதி அடிக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா தான் அடிச்சாங்க. ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்தேன் இதுல ஹாட்ஸ்டார்ல பார்க்கும்போது. சோ ஓகே. பட் அத வந்து கம்ருதீன் விட்டுருக்கலாம். ஏன்னா நார்மலா இத்தன நாள் பார்வதி கூட இருந்துட்டு, சோ அவர் அடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீ நம்ம அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வேணும்ட்டு அந்த இடத்துல நான் எக்ஸாஜரேட் பண்ணுவேன். நீ வம்புக்கு போனா அவன் உன்கிட்ட வந்துக்க போறதே கிடையாது. சோ 2 பேருமே அந்த ஒரு ஒரு எலியும் புடியும் மாதிரி அந்த டைம்ல இருக்காங்க. சோ அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு வாக்குவாதங்கள் வரதான் செய்யும். இங்க கை கலப்பாகுது அப்படின்னும் போது இது எக்ஸ்ட்ராவா அது போகுதோன்னு எனக்கு தோணுது. நீ ஏன் நினைக்கிற? நான் ம். நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு 2 பேர் ஒண்ணு நினைக்கிறாங்க. அத சொல்லிடுறேன். உதய் நீங்க எபிசோட் பார்க்க மாட்டீங்க. எப்படி ரிவ்யூ பண்ணுவீங்க சார்? சத்யமூர்த்தி சார். உதய் நீங்க ம். எபிசோட் பார்க்க மாட்டீங்க. எப்படி ரிவ்யூ பண்ணுவீங்க சார்? சார் ம். நீங்க இப்ப நான் பதில் சொல்றத பார்த்துட்டு நீங்க கமெண்ட் போடுவீங்களா சார்? இல்ல அப்படியே கண்மூடித்தனமா கமெண்ட் போடுவீங்களா சார்? இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு பார்வதிக்கும் கமலத்துக்கும் சண்டை வந்துச்சு சார். இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டு அரோரா ஒரு இடத்துல செமையா விளையாடுனாங்க சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது வந்து சாண்ட்ரா சார். செகண்ட் ஜெயிச்சது வந்து விக்ரம் சார். போதுமா சார்? இல்ல வேற ஏதாவது வேணுமா சார்?